சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம், அதே மாதிரி பிஆர்டி எக்ஸாம் யூஜிடிஆர்பி 2026. ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி எக்ஸாம் தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா. இதில் இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியில் ஹிஸ்ட்ரி, சரிங்களா, வரலாறு பாட பிரிவிற்கு ஸோ நம்ம படிக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்னென்ன புத்தகம் படிக்கணும், ஸோ அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 டெட் எக்ஸாமில் தாள் 2 நம்ம எழுதி வெற்றி பெற்று அடுத்து நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு, சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த பிஆர்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, 10 யூனிட்ல பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் ஆத்தருடைய ஸ்டாண்டர்ட் புக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும். அதே போல் பிஜிடிஆர்பிக்கும் உங்களுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 தேர்வுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% சிலபஸ் ஒன்று தான். அப்போ இந்த 2 தேர்வுக்குமே உங்களுடைய கையில் இருக்க வேண்டிய புத்தகம் என்ன, இந்த புத்தகம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா போதும். நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி மேஜரில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், இல்லை யூஜிடிஆர்பியில் நான் ஹிஸ்ட்ரியில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேங்கும் பொழுது இந்த புத்தகங்கள்லாம் உங்கள் கையில் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தேர்வுக்கு தயாராகிறேன்னு சொல்லும்போது இந்த புக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்து இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி தேர்வு எழுதி நமக்கான அரசு பணியை பெற முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் முதலில் இருக்க வேண்டிய புத்தகம் சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸ்கூல் புக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு கம்பல்சரி உங்க கையில இருக்கணும், சரிங்களா. 6th இருந்து 12th வரைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th and 12th எத்திக்ஸ், சரிங்களா, அரை இயலும் பண்பாடும் எத்திக்ஸ். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும். 6th புக் இருக்கணும், 7th 8th 9th 11th 12th. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியும் எத்திக்ஸும் உங்கள் கையில் இருக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை புத்தகமாக நீங்கள் வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 1000 ரூபாய் வரும், சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டென்ட் இருக்குது. அப்போ பேசிக்காக நான் பிஜி படிக்கிறேன்னாலும் சரி யூஜினாலும் சரி பேசிக்காக நீங்கள் என்ன செய்யணும், படியானது ஸ்கூல் புக்கில் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி முடிக்கணும். அது போக ஸ்டாண்டர்ட் புக்குக்குள்ள வரணும். ஸ்டாண்டர்ட் புக்குங்கும் பொழுது இந்திய வரலாறு கே பிள்ளை அவருடைய புக்கு, இந்திய வரலாறு கே பிள்ளை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ரேட்டு 650 ரூபாய் வரும். ஸோ அடுத்து பண்டைய இந்தியா RS சர்மா. ஸோ மிக மிக முக்கியமான புத்தகம் பண்டைய இந்தியா RS சர்மாவின் புத்தகம் 520 ரூபாய் இதனுடைய ரேட்டு. ஸோ இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும். இது போக NCERT பாட புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும், சரிங்களா. ஸோ NCERT பாட புத்தகத்தை நீங்கள் ரெடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ அது தமிழ் மீடியத்தில் புக்கு உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை நீங்கள் நினச்சிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஸோ அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். NCERT புக்கு கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அது போக சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு வெங்கடேஷனுடைய புக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 800 ரூபாய், இதனுடைய தொகை பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரையிலான இந்திய வரலாறு. ஸோ அடுத்து இடைக்கால இந்திய வரலாறு, சரிங்களா, இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சந்திரா உடைய புத்தகம். ஸோ 550 ரூபாய். இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சர்மாவின் புத்தகம் 550 ரூபாய் இதற்கான ரேட்டு, சரிங்களா. இடைக்கால இந்திய வரலாறு. அதே மாதிரி பாருங்க, இடைக்கால இந்திய வரலாறு ராமச்சந்திரனுடைய புக்கு, CE ராமச்சந்திரனின் இடைக்கால இந்திய வரலாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு 500 ரூபாய் வரும். அதே மாதிரி இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் வெங்கடேஷன் புக்கு கிட்டத்தட்ட இதுவும் 500 ரூபாய் கிட்ட வந்துடும்.
அடுத்து சமகால இந்திய வரலாறு, கான்டெம்பரியாரிட்டி, சமகால இந்திய வரலாறு, இதுவும் வெங்கடேஷனுடைய புக்கு. ஸோ இதனுடைய ரேட்டு 500 ரூபாய். அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின் இந்தியா, வெங்கடேஷனுடைய புக்கு. ஸோ இது 450 ரூபாய் வரும். அதே மாதிரி நவீன இந்தியா வரலாறு, பிபின் சந்திரா அவரின் புத்தகம், இது 600 ரூபாய் வரும். பிபின் சந்திராவின் நவீன இந்தியா. சரியா? அடுத்து வந்து பாருங்க, பல்லவர்கள் வரலாறு, ராச மாணிக்கனாருடைய புத்தகம். பாண்டியர்கள் வரலாறு, சதாசிவ பண்டாரத்தார். பாண்டியர்களின் வரலாறுங்கிறது சதாசிவ பண்டாரத்தாரினுடைய புக்கு. பல்லவர்களின் வரலாறு ராச மாணிக்கனாரினுடைய புக்கு. இந்த பல்லவர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் புக்கும் சரி, அதே மாதிரி பாண்டியர்களின் வரலாறு சதாசிவ பண்டாரத்தாராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 400 ரூபாய் இதற்கான கட்டணம். சரிங்களா? ஸோ அந்த புத்தகம். அதே மாதிரி சேர மன்னர்கள் வரலாறு ராச மாணிக்கனார், சோழர்கள் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார். இது சேர மன்னர்கள் வரலாறுங்கிறது 180 ரூபாயும், சோழர்கள் வரலாறு 350 ரூபாய். அதே மாதிரி தமிழக வரலாறும் பண்பாடும் ராச மாணிக்கனாருடைய புத்தகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். சரியா? ஸோ அடுத்து முற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன், தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன், அதே மாதிரி தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே பிள்ளை. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய புத்தகம். சரியா? ஸோ அது போக தமிழக வரலாறு டாக்டர் என் சுப்பிரமணியன் 4 புத்தகம். சரிங்களா? முற்கால தமிழக வரலாறு வெங்கடேசனுடைய புக்கு, தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசனுடைய புக்கு, அதே மாதிரி தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடு கே பிள்ளை புத்தகம், அதே மாதிரி தமிழக வரலாறு டாக்டர் என் சுப்பிரமணியம். ஸோ இந்த 4ம் தற்கால தமிழக வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய புத்தகம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிடும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களின் வரலாறுங்கிறது தர்மராஜன் அவருடைய புக்கு நம்மளுக்கு ரொம்ப ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும், ஐரோப்பிய வரலாறு. ஸோ அடுத்து கிழக்கு ஆசியா வரலாறு, அமெரிக்க ஐக்கிய வரலாறு, நவீன உலகம், பிரிட்டன் வரலாறு. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், தமிழ்நாடு பாடநூல் கழகம். சரியா? தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்சிமம் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக மெட்டீரியல் ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரியா? ஸோ கிழக்கு ஆசியா வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, அமெரிக்க ஐக்கிய வரலாறு, நவீன உலகம், ஸோ அதே மாதிரி பிரிட்டன் வரலாறு, இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புக்கு இல்லை சுபைக்குழுவினுடைய கையேடு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன மேற்கு, அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் நவீன மேற்கு. இது நம்ம சுபைக்குழுவினுடைய கையேடே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜி யூஜி ரெண்டுக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது 26 மூல புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கணும். இந்த 26 புத்தகத்தில் நான் பிஜி மட்டும்னா செலக்டடாக புக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், கிழக்கு ஆசியா வரலாறு, அதே மாதிரி பிரிட்டன் வரலாறு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய வரலாறு, இதை நீங்கள் என்ன செஞ்சலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி புத்தகம் ஃபுல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேங்கிற பட்சத்தில் ஸோ இந்த 26வது நவீன மேற்கை மட்டும் விட்டுட்டு மற்ற 25 புத்தகமும் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அப்போ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து டிஆர்பி சம்பந்தமாக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த 26 புத்தகமும் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு புத்தகமுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால சிறந்தது, ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ஒரு வரலாற்று பொக்கிஷம்னே இதை சொல்லலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 26 புத்தகம் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இது ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோர்லேயும் சரி ஆன்லைன்லேயும் வாங்கினாலும் 14,050 ரூபாய் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அப்போ திருப்பி ஒரு தடவை ஒவ்வொரு புத்தகத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே 1 by 1 பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டுக்குமே சேம் தான், நான் சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் கம்பல்சரி ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய
பொக்கிஷம் இது நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஒன்லைனர், சரிங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 5000 ஒன்லைனர் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு நம்ம ஒன்லைனரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்திய வரலாறு கே பிள்ளை, அதே மாதிரி பண்டைய இந்தியா ஆர்எஸ் சர்மா. ஸோ இது ரெண்டுமே சரிங்களா. ஸோ இந்திய வரலாறு கே பிள்ளையும் பண்டைய இந்தியா ஆர்எஸ் சர்மா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மெட்டீரியலாக பாயிண்ட் பை பாயிண்டாக மெட்டீரியலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த 2 புத்தகத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் 50000 ஒன்லைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இந்திய வரலாறு கே பிள்ளையினுடைய புத்தகமும் அதே மாதிரி பண்டைய இந்தியா ஆர்எஸ் சர்மா, ஸோ இந்த புத்தகமும் இணைத்து ஒரு 1500 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு வெங்கடேஷனுடைய புத்தகம். ஸோ இந்த வெங்கடேஷனுடைய புத்தகத்தை நம்ம டோட்டலாக ஒன்லைனராக உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு, சரிங்களா, ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட ஒன்லைனரும், செகண்ட் யூனிட்டுக்கு 3000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர். ஸோ இந்த பண்டைய சிந்து சமவெளி முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம், 2 யூனிட் இதில் உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஸோ அந்த 2 யூனிட்டுக்கான ஒன்லைனர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த புக்கில் இருந்து எடுத்திருக்கோம். ஸோ மற்ற இந்திய வரலாறு கே பிள்ளையினுடைய புத்தகமும் பண்டைய இந்தியா ஆர்எஸ் சர்மா புத்தகமும் 1500 ஒன்லைனரை தனியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க, இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சர்மா, இடைக்கால இந்திய வரலாறு சிஇ ராமச்சந்திரன். ஸோ இந்த 2 புத்தகத்தையுமே நம்ம கவர் பண்ணி, சரிங்களா, இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சர்மா புத்தகம், ஸோ அதே மாதிரி இடைக்கால இந்திய வரலாறு ராமச்சந்திரா. ஸோ இந்த 2 புக்கையும் கவர் பண்ணி 2000 ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 2000 ஒன்லைனர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் வெங்கடேஷன். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஒன்லைனர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சமகால இந்திய வரலாறு, சமகால இந்திய வரலாறுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின் இந்தியா வெங்கடேஷன் புக்கு, அதே மாதிரி நவீன இந்தியா பிபின் சந்திரா. ஸோ இந்த 2 புக்கையுமே நம்ம கவர் பண்ணி கிட்டத்தட்ட 5000 ஒன்லைனர், சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த புத்தகத்தை, சுதந்திரத்திற்கு பின் இந்தியா நவீன இந்தியா. ஸோ அடுத்து பாருங்க, பல்லவர்கள், பாண்டியர்கள், சேர மன்னர்கள், சோழர்கள். ஸோ இதை டோட்டலாக கவர் பண்ணி, சரிங்களா, இந்த 4 புத்தகத்தையும் கவர் பண்ணி 6000 ஒன்லைனர் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 6000 ஒன்லைனர்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, தமிழக வரலாறு பண்பாடு ராசமாணிக்கனாருடைய புத்தகம். ஸோ முற்கால தமிழக வரலாறு வெங்கடேஷன், அதே மாதிரி தற்கால தமிழக வரலாறு வெங்கடேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே பிள்ளை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு சுப்பிரமணியம். ஸோ இந்த 4 புத்தகத்தை கவர் பண்ணி 4000 ஒன்லைனர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐரோப்பியர் வரலாறு, கிழக்கு ஆசிய வரலாறு, அமெரிக்க ஐக்கிய வரலாறு, நவீன உலகம், பிரிட்டன் வரலாறு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நவீன மேற்கு. ஸோ இதை டோட்டலாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 7000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இனியும் அதை ஃபைனலைஸ் நம்ம பண்ணலை. ஸோ அதனால குறைந்தது 6500லேருந்து 7000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நம்முடைய சுபிக்குழுவில் என்ன செய்கிறோம், ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26 புத்தகமும் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த 26 புத்தகம், முதல் புத்தகம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு, இது பேசிக்காக எல்லாத்தையும் இருக்க வேண்டியது. அடுத்து இந்திய வரலாறு கே பிள்ளை, பண்டைய இந்தியா ஆர்எஸ் சர்மா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முதல்
பிளாசி வரை இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு சதீஷ் சந்திரா, இடைக்கால இந்திய வரலாறு சி ராமச்சந்திரன், இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் வெங்கடேசன், சமகால இந்திய வரலாறு வெங்கடேசன், சுதந்திரத்திற்கு பின் இந்தியா வெங்கடேசன், நவீன இந்தியா பிபின் சந்திரா, பல்லவர் வரலாறு, பாண்டியர்கள் வரலாறு, சேர மன்னர்கள் வரலாறு, சோழ மன்னர்கள் வரலாறு. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 6000 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சோழர்கள் வரலாறுக்கு அடுத்து தமிழக வரலாறு பண்பாடு ராசமாணிக்கனார், முற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன், தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன், தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே பிள்ளை, தமிழக வரலாறு டாக்டர் என் சுப்பிரமணியம். ஸோ இந்த புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், 4000 ஒன்லைனர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஐரோப்பிய வரலாறு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இதற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக 6500லேருந்து 7000 ஒன்லைனர். ஸோ டோட்டலாக 50000 ஒன்லைனர் சுபிக்குழுவின் சார்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50000 ஒன்லைனருங்கிறது இந்த 26 புத்தகத்தை முழுமையாக உள்ளடக்கி நம்ம நினைச்சிடறோம் நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த 50000 ஒன்லைனர் மட்டும் நான் கொரியர் மூலம் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த 50000 ஒன்லைனர் எனக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஸோ அதற்கான கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 4500 ரூபாய். ஸோ இந்த 50000 ஒன்லைனர் 4500 ரூபாய் வரும். ஸோ அதே மாதிரி எம்சிக்யூ பேட்டர்னில் 34000 கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொரியர் மூலம் 4500. ஸோ அப்போ டோட்டலாக 9000. ஆனால் ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆஃபரில் 1000 ரூபாய் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 8000 ரூபாய் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அப்போ ஒன்லைனர் கிட்டத்தட்ட 26 புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒன்லைனராக 50000 ஒன்லைனர். ஸோ 4500 ரூபாய். அதே இது பார்த்தீங்கன்னா 34000 கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது 4500 ரூபாய். ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து வாங்கும் பொழுது 8000 ரூபாய் இதற்கான கட்டணமாக வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனர் 50000த்தையும் இந்த 34000 கொஸ்டின் பேங்கையும் நம்ம மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம நினச்சிடறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆப்ஸில் வச்சு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு புத்தகமாக வேண்டாம், நான் மொபைல் ஆப்ஸில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஆப்ஸுக்கான கட்டணம் ரூபாய் 1000 rupees பே பண்ணி நீங்கள் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக தலைப்புகள் வாரியாக ஒவ்வொரு யூனிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்வுகள் வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். நீங்கள் இந்த ஒன்லைனரை படிச்சுட்டு ஸோ அதுக்கு பிறகு கொஷின் பேங்கை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இது பார்த்திங்கன்னா 1000 rupees நம்ம வச்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை மற்றபடி இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்குதாங்கிறத செக் பண்ணி ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். 2026 உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த 26 புத்தகம் உங்களுக்கு பிஜிடிஆர்பிங்கிறது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி ஸோ டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொன்றையுமே நீங்கள் வாங்கி தொகுத்து படிங்க, வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ 1 by 1 நீங்கள் என்ன செய்யலாம், மதிப்பெண்ணை பெறலாம். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.